வெனஸ்டே மார்னிங் எழுந்ததும் இந்த ஒர்க் தான் ஃபஸ்ட்டு பண்ண ஆரம்பித்தேன். ஸோ எவ்ரி வீக் இப்போலாம் ஷாப்பிங் அப்படின்னாலே இந்த வெஜிடபிள்ஸ் மார்க்கெட் போகிறது தான். ஸோ ப்ரீவியஸ் டே வாங்கிட்டு வந்ததே எடுத்து வைக்கவே இல்லை. அந்த மார்னிங் எழுந்ததும் கடைன்னு எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி பெருசாக வெஜிடபிள்ஸ் எதுவுமே தேவைப்படல. ஒரு 2-3 வெஜிடபிள்ஸ் ஆல்ரெடி லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது. ஸோ அதனால் வெங்காயம் தக்காளி மட்டும் தேவைப்படுது. எக்ஸ்ட்ரா ஏதாவது 1 or 2 வெஜிடபிள் மட்டும் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வெண்டைக்காய் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அது வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொய்யாப்பழம் நிறைய கிடச்சிது. அது கொஞ்சம் வாங்கிட்டு ஸ்வீட் பொட்டேட்டோ அப்புறம் கார்ன் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதுவுமே வாங்கிட்டோம். ஸோ அன்றைக்கி பெருசாக எதுவும் ஷாப் பண்ணலை. ப்ரீவியஸ் டேவே கொஞ்சம் ப்ரீ பிளானாக எல்லாமே எடுத்து வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்ததும் டக்குன்னு ஆர்கனைஸ் பண்ணிவிடுவேன். பட் ப்ரீவியஸ் டே எல்லாமே பண்ணி வச்சிருந்தோம், கொஞ்சம் லேசினஸ் இருந்துச்சு. ஸோ அதனால் அப்படியே வச்சுட்டு தூங்கியாச்சு. ஸோ கடற்கரைன்னு எடுத்து வச்சுட்டேன். பூ இந்த டைம் எனக்கு வாங்கணும்னு தோணுதால எனக்கு கொஞ்சம், அப்புறம் சாமிக்குமே வாங்கியாச்சு. சாமிக்கு வாங்குறது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஓகே வேணும் அப்படின்றதுக்காக, பிகாஸ் அதுக்காக தனியாக போயிட்டு நம்ம அழிஞ்சு வாங்கிட்டு இருக்க முடியாதுன்னு அதுவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை எப்போவுமே கொஞ்சம் கம்மியாக வாங்குவேன். ரெண்டும் சேர்த்து 10 ருபீஸ்க்கு வாங்குவேன். இந்த டைம் தனித்தனியாக 10 ருபீஸ்க்கு வாங்கிட்டேன். ஸோ இதுவே 2 வீக்ஸ் கிட்ட கருவேப்பிலை வரும். பட் கொத்தமல்லி அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்காது அப்படின்றதுக்காக அது சட்னி ஏதாவது டக்குன்னு ரெடி பண்ணிடுவேன். அந்த வீக்குள்ளே காலி பண்ணுற மாதிரி பார்த்துப்பேன். அன்றைக்கி நானும் பேபி மட்டும்தான் ஷாப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ பேபியை வச்சுக்கிட்டு நிறைய திங்ஸ் வந்து வாங்க முடியாது. வெஜிடபிள்ஸும் அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண போகிறதில்லன்னு நினச்சேன். பட் கொஞ்சம் அதிகமாகவே ஆயிடுச்சு.